ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் காணப்படுவதாக. ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேகம் பேர் எனக்காக ஜெபிக்கிறீர்கள், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக தான் நிற்க முடிகிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையானது வெடிகுண்டு என்கிற தலைப்பிலே உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். வெடிகுண்டு வீசினாலும் அணுகுண்டே போட்டாலும் அவர் அனுமதியின்றி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதே. அவர் அனுமதியின்றி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதே. பயந்து பயந்து சாகாதே, வருவதை எதிர்கொள்ளு, நயந்து நயந்து மண்டியீடு, நகர்ந்து நகர்ந்து போக மாட்டாரே. இயேசு உன்னை விட்டு நகர்ந்து நகர்ந்து போக மாட்டாரே. வெடிகுண்டு வீசினாலும் அணுகுண்டை போட்டாலும் அவர் அனுமதியின்றி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதே. அவர் அனுமதியின்றி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதே. பக்கத்திலே 1000 பேரா, பதட்டமே வேண்டாமே. நெருக்கத்திலே மன போரா, பெருக்கத்திலே கொண்டு வருவார். நம்மை இயேசு தானே பெருக்கத்திலே கொண்டு வருவார். வெடிகுண்டு வீசினாலும் அணுகுண்டை போட்டாலும் அவர் அனுமதியின்றி உன்னை ஒன்று சேதப்படுத்தாதே. அவர் அனுமதியின்றி உன்னை ஒன்று சேதப்படுத்தாதே. சோதனையை சாதனையாக்கு, வேதனையை போதனையாக்கு, ஆராதனையை தொடர்ந்து செய்யி, அம்பாரமே உன் வீட்டை சூழுமே. ஆராதனையை தொடர்ந்து செய்யி, அம்பாரமே உன் வீட்டை சூழுமே. வெடிகுண்டு வீசினாலும் அணுகுண்டை போட்டாலும் அவர் அனுமதியின்றி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதே. அவர் அனுமதியின்றி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதே. பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அண்ணாச்சி, உங்களை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது. திட்டவட்டமாக உங்களை பார்த்து சொல்லுகிறது. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, சேதப்படுத்தாது. அது உன்னை அணுகாது, சேதப்படுத்தாது. ஏன் கவலை கொள்கிறாய்? ஏன் பதட்டம் அடைகிறாய்? இயேசு ஒருவர் இல்லையா? இந்த உலகத்தை படைத்தவர் இல்லையா? இந்த உலகத்தில் யார் என்ன செய்து விட முடியும்? வெடிகுண்டு, வெடிகுண்டு ஒரு கூட்டத்தை கலைப்பதற்காக திடீரென்று போடப்படுகிற ஒரு மருந்தாக காணப்படுகிறது. எதிராளிகள் மேல் திடீரென்று வீசப்படுகிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மருந்தாக அது காணப்படுகிறது. அருமையானவர்களே, வேதத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வெடிகுண்டை ஒரு அம்மையார் கையில் எடுத்தார்கள். ஆண் எடுக்கவில்லை, ஒரு பெண் தான் எடுத்தார்கள். அந்த வெடிகுண்டை அவர்கள் எடுப்பதற்கு முன்பதாக கடும் தியாகம் செய்தார்கள், கடும் தவம் பண்ணினார்கள். இப்படியும் வெடிகுண்டு எடுப்பாங்களா? ஜெபம் பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு வெடிகுண்டு எடுத்தாங்களா? எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஆகிவிட்டது. பாருங்கள், எஸ்தர் 7ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாத்திக எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. என்னை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால் வெடிகுண்டு வருதையா, எடுத்துட்டாயா. அப்பொழுது ராஜாவாய் அகஸ்வேறு மறுமொழியாக ராஜாத்திய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணி குணம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றால் அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகையனுமாகிய அந்த மனிதன் இந்த சுத்த ஆமான் தான் என்றால். அப்பொழுது வெடிகுண்டு போட்டாச்சு. அப்பொழுது ராஜாவுக்கு ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கரத்தோடு திராட்சை பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நினைக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு வெடிகுண்டு போட்டாச்சியா. ராஜாத்தியா எஸ்தரிடத்தில் தன் பிரானுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ஓ கர்த்தாவே, ஓ கர்த்தாவே, உம்முடைய நீதி நியாயங்கள் அளவிடப்பட முடியாதவைகள் கர்த்தாவே. நீர் செய்ய நடத்ததை தடை பண்ணக்கூடியவன் யார் கர்த்தாவே? ஓ, இந்த துஷ்ட ஆமான் அலைந்து கொண்டிருந்தான். காரியெல்லாம் தனக்கு பக்கமாக வருகிறது. தேவன் ஒருவர் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தான். யார் மேலே கை வைக்க துணிந்தாய்? ஏ ஆமானே, யூதர் யாரையா? கிறிஸ்தவர்கள் யாரையா? நீ யார் மேலையா கை வைக்க துணிஞ்சா?
பார்த்துக்கிட்டே இருந்தார் ஐயா. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த அம்மையார் 3 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணினார்கள். என் தேவனே, என் தேவனே, ஆண்டவரே, அதிகாரத்துக்கு இருக்கலாம் மேற்பட்டவரே, என்ன காரியம் ஆண்டவரே, நான் என்ன செய்வது? தேவன் புத்தியை கொடுத்தார் ஐயா. தேவன் புத்தியை கொடுத்தார் ஐயா. அம்மையார் எடுத்தார்கள் ஐயா. இந்த ஜெப ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாக சென்றார்கள் ஐயா. எதிர்பார்க்கவே இல்லை. என்ன 2 நாளாக அந்த அம்மையார் தான் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு தான் பாயாசம், எனக்கு தான் அல்வா, எனக்கு தான் வடை, யாருக்கும் கிடையாது. போட்டார் ஐயா. போட்டா அம்மையார் போட்டாங்க. வெடி குண்டை போட்டாங்க. சுக்கு நூறு ஒளிஞ்சான். ஆமான் ஒளிந்தான். சரித்திரம் சரித்திரம் மாறும். யார் உனக்கு எதிராக நிற்கிறது? யார் உனக்கு எதிராக நிற்கிறது? நீ பைபிள் படித்து நீ வேதம் வாசித்து கொண்டு இருக்கின்ற பொழுது யார் உனக்கு எதிராக நிற்க முடியும்? வெடிகுண்டை ஒரு நாள் போடலாம் ஐயா, போட்டுடலாம். அழகாக எஸ்தர் அம்மையார் திடீரென்று ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டாங்க. ஆமான் சின்னாபின்னமாகி போனான். இன்றைக்கும் தேவன் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போய் யாருக்கு சொல்லி வச்சிருக்கிறார்? நீ குடிச்சுக்கிட்டு வெடிச்சுக்கிட்டு என் இஷ்டப்படி நடப்பேன்னா வெடிகுண்டு உனக்கு. நீ நியாயப்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜெபத்தை பண்ணி தியானம் பண்ணி பொறுமையோடு சகித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் போடுவார் ஐயா. எழும்ப முடியாது. ஆமான் எழும்ப முடியலையா, முடிச்சுட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். நீ எளியவனை துன்பப்படுத்தாதே, எளியவனை கஷ்டப்படுத்தாதே. ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த பையனுக்கு 12 வயசு. அப்போ அவருடைய அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் வேணுனியே சீண்டி இந்த பையனுடைய அப்பா அம்மா இருந்த இடத்த காலி பண்ண வச்சு குடிசையை பிடுங்கி வேற ஆள் மூலமாக வாங்கி இவன் விரட்டி அவங்களை அனுப்பிட்டான். அந்த 12 வயசு பையன் போகும்போது என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த பணக்காரன் வீட்டில் ஒரு சின்ன கல்லை எடுத்துகிட்டு போயிட்டான். எடுக்கும்போது பணக்காரர் கத்துறான், என்ன கல் எடுக்கிறான்ட்டு. அவன் மேலே ஏறி இருக்கலாம், எடுக்கலை. அந்த கல்லை வச்சு அந்த சின்ன பையன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பையன், ஆண்டவரே, இந்த பணக்கார ஆண்டவரை என்னை விரட்டி அடித்து விட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. டெய்லி அந்த பணக்கார வீட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்த கல்லை வச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தான். நாட்கள் ஆகினது. இந்த பையனுக்கு 30 வயசு ஆனது ஐயா. இந்த பையன் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியிலே வந்தான். அங்கே அந்த பணக்காரன் தன்னுடைய திமிரினாலே ஆண்டவர் அவனை குறைந்து போக பண்ணினார். ஒரு காலகட்டத்திலே அவனுடைய வீடு ஏலத்துக்கு வந்தது. இந்த சிறு பையன் உடனடியாக, இப்போது வாலிபனாக 30 வயது காணப்பட்ட பையன் உடனடியாக சென்று அந்த செய்தி கிடைத்த உடனே அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அங்கே ராஜகம்பரத்தோடு வாழ்ந்து அந்த பணக்காரனிடத்தில் அந்த சின்ன கல்லை காட்டினான். வெடிகுண்டு போட்டான் அந்த பையன். அந்த பணக்காரனுக்கு சுக்குநூறாகி போனான் ஐயா. வெடிகுண்டை விட அதிகமாக ஆண்டவர் கொடுக்கிற ஞானங்கள், ஆண்டவர் கொடுக்கிற தடாலடி ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அங்கே கோலியாத்து கொக்கரித்து கொண்டு இருக்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க. ஐயோ, கொக்கரித்து கொண்டே இருக்கிறான். சடனாக தாவீதுங்கிற ஒரு சிறு பையன் ஒரு வெடிகுண்டை தூக்கிட்டு வந்தா ஐயா. அவன் வெடிகுண்டு என்ன வச்சிருந்தான் கையில்? கவன்கள் தான். அதுதான் அவனுக்கு வெடிகுண்டு. தூக்கிட்டு வந்தான், போட்டான் கோழியை அம்பேல். இன்றைக்கு இந்த வெடிகுண்டு விஷயத்தில் எஸ்தர் ராஜாத்தி எடுத்த வெடிகுண்டு மூலமாக தன்னுடைய வார்த்தைங்கிற இந்த துஸ்தாமான் தான் போட்டார். சரியான நேரத்தில் போட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், சரியான வேளையிலே உனக்கு விரோதமாக அது எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஆணவமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பணமாக இருந்தாலும் சரி, உன் பக்கத்தில் நியாயம் இருக்கின்ற போது 10 வருடமாகலாம், 15 வருடமாகலாம், வெடிகுண்டை ஒரு நாளிலே ஆண்டவர் போட செய்வார். சின்ன பின்னமாகி போய் விடுவார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே போதும். ஆகவே பிரியமானவரே, தைரியமாயிரு. ஆண்டவருடைய செயல்களை கிரகிக்க முடியாது. எப்பொழுது எப்படி யாரை வீழ்த்துவார் என்று தெரியாது, எப்பொழுது யாரை உயர்த்துவார் என்று தெரியாது. அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவர் செய்கிறதை தடுக்க முடியாது. இங்கே எஸ்தர் ராஜாத்தை கொண்டு அழகான ஒரு சூப்பர் வெடிகுண்டை போட்டு ஆமானை முடித்தார். இன்றைக்கும் அதே கர்த்தர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அதே கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தைரியமாயிரு. உன்னுடைய நியாயம் எட்டப்படும். உனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும். இழந்து போனதை நீ மீட்டுக்கொள்வாய். ஆண்டவரே, எஸ்தர் ராஜாத்தை கொண்டு ஆண்டவரே இவ்வளவு அருமையான காரியத்தை செய்து முடித்தீர். இப்பொழுது ஆண்டவரே தவிப்போடு துக்கத்தோடு, ஐயோ, என் பக்கம் நியாயம் இருக்கிறதே, என் இடத்தை அபகரித்து கொண்டார்களே,
ஆண்டு என் வாழ்வை பறித்து கொண்டார்களே, பலவிதமான கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் விடையை கொடுப்பீராக. ஏற்ற வேளையில் நின்று நியாயத்தை காட்டுவீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாதம் பணிந்து நிற்பேனே அல்லேலூயா, பாசமு மேல் வைப்பேனே அல்லேலூயா. பாதம் பணிந்து நிற்பேனே அல்லேலூயா, பாசமு மேல் வைப்பேனே அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய வாழ்வு தந்தீரே அல்லேலூயா, பழைய வாழ்க்கை மாற்றினீரே அல்லேலூயா. புதிய வாழ்வு தந்தீரே அல்லேலூயா, பழைய வாழ்க்கை மாற்றினீரே அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோகம் துறந்தீரே அல்லேலூயா, பூலோகம் வந்தீரே அல்லேலூயா. பரலோகம் துறந்தீரே அல்லேலூயா, பூலோகம் வந்தீரே அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போக்குவரத்தும் காத்தீரே அல்லேலூயா, போன உயிரை திருப்பினீரே அல்லேலூயா. போக்குவரத்தும் காத்தீரே அல்லேலூயா, போன உயிரை திருப்பினீரே அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாசமுடன் தேடினீரே அல்லேலூயா, பரிசுத்தாவி ஈந்தீரே அல்லேலூயா. பாசமுடன் தேடினீரே அல்லேலூயா, பரிசுத்தாவி ஈந்தீரே அல்லேலூயா.